ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால், பொதுவாக இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களிடம் பேசும் பொழுது, அதாவது தாவா செய்யக்கூடியதான இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களிடம் பேசும் பொழுது என்ன சொல்லி ஆரம்பிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைபிளில் சொல்லக்கூடிய இயேசுவை தான் நாங்களும் நம்புகிறோம். குரான் பைபிளில் சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்துவை தான் போதிக்கிறது. மேலும் பைபிளில் இயேசு கிறிஸ்து சொன்னவைகளுக்கு முரணாக குரானில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கிறிஸ்தவர்களிடத்தில் இப்போ இஸ்லாமியர்கள் பேசக்கூடிய விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் நிறைய வீடியோக்களையும் பார்த்துருப்பீங்க. என்ன பார்த்துருப்பீங்கன்னா, நான் பைபிளை படித்து தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், இயேசு இஸ்லாத்தை போதித்தார்னு நான் பைபிளை படித்து புரிந்து கொண்டேன், அப்படியெல்லாம் அவங்க போதிக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்த்துருக்குறோம். அவர்களிடம் நீங்கள் முக்கியமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவினுடைய நோக்கமாகும். ஒரு இஸ்லாமியர் அகமது நுஸ்கி அப்படிங்கிறதான நபர் என்னிடத்தில் ஃபேஸ்புக்கில் பேசும்பொழுது எப்படி பேசினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பைபிளை அவர் ஆய்வு செய்து பார்த்ததாகவும், அப்படி ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பைபிளில் போதித்ததுக்கு முரணாக குரானில் எதுவுமே இல்லை, அது அவர் பைபிளில் 100% ஆய்வு செய்து உறுதிப்படுத்தி தான் அவர் அப்படி சொல்கிறதாட்டு என்னிடத்தில் அவர் பேசியிருக்கிறார். நீங்கள் அதை ஸ்க்ரீன்லேயே நீங்கள் பார்க்கலாம். சரியா? இப்போ ஆனால் இந்த நபரிடம் நான் நேரடியாக கலந்துரையாடல் செய்யும் பொழுது அவருடைய நிலைப்பாடு அப்படியே மாறுது. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இயேசு பேசுகிறதான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு இதை நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அப்படியே அவருடைய நிலைப்பாடு மாறி, பைபிளை எதற்கு நான் நம்பணும் அப்படின்னு வராரு. பைபிளை இவர் நம்பலைன்னா அப்புறம் பைபிள் சொல்லக்கூடிய இயேசு மட்டும் இவர் எப்படி நம்புறாரு? அது பொய்யான விஷயம் இல்லையா? அப்போது இவங்களுடைய மனதில் பொய்யா, அதாவது மனசில் ஒன்று இருக்கும், ஆனால் வெளியில் வேற ஒன்று தாவா செய்யக்கூடிய இஸ்லாமியர்கள் பேசி தவறான உபதேசத்தை போதிப்பார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். அவரும் நானும் பேசின விஷயத்தை முதலாவது நீங்கள் கேளுங்க, அதன் பிறகு நம்ம என்ன செய்வோம், தொடர்ந்து பேசுவோம். இயேசு என்ன சொன்னார் அதே போல நீங்க நம்புறீங்களா? சொல்லுங்க. அப்படி நீங்க நம்பல. இல்லங்க, இயேசு இல்லைங்க. நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. இயேசு நான் மரிப்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படும், 3ஆம் நாள் வருவேன்னு அவர் சொன்னாரு. அவர் மரித்ததாக நீங்க நம்புறீங்க. அப்படி நீங்க சொன்ன ஒரு வாதத்துக்கு நம்ம அப்படி எடுப்போம் ஃபர்ஸ்ட். அப்ப கூட 3ஆம் நாள் வருவேன்னு சொன்ன வார்த்தை நீங்க நம்புறீங்களா? ஏங்க அவர் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நரேஷன்லாம் அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அப்படி இப்ப எப்படி வந்தீங்கன்னா, அவர் அப்படி சொல்லல, அவர் சொன்னதாட்டி எழுதி வச்சிருக்காங்க. இப்ப ஸ்டாண்ட் மாறுது இல்லையா? இல்லங்க, இப்ப அவர் பாத்தீங்கன்னா மரித்தன்னு சொன்னாரா? இல்லையே. நான் மரிப்பது போன்ற ஒரு தோற்றம் வரும்னு சொன்னார். இல்ல, நான் அது உங்க உடன்பாட்டு அணுகுமுறையில விட்டுட்டே வந்துட்டேன். அப்படி நீங்க கேக்குறது அபிஷேக், நீங்க கேக்குறது பைபிள்ல உள்ளத்தையெல்லாம் நம்புறீங்க இல்லையா? அது பைபிளுடைய நம்பகத்தன்மையில வருது. நீங்க இயேசு போதிச்சத இல்ல பைபிள நம்பலன்னா பைபிள் சொல்லக்கூடிய இயேசுவை நீங்க நம்பல. அப்ப இயேசு போதிச்சத காட்டுங்க எனக்கு. இல்ல இத நீங்க நம்பல. அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு பேசுனது நீங்க நம்பல. எழுந்த பிறகு பேசுனது நீங்க நம்பல. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு பேசினார் யார் சொன்னா? பைபிள்ல இருக்குது. பைபிளையே நம்பணும். அப்ப நீங்க பைபிள் சொல்லக்கூடிய இயேசு நம்பல. இல்லங்க, பைபிள் பாத்தீங்கன்னா இயேசு போதிச்சதா? பைபிள் நம்பல. நான் உங்கள்ட்ட நம்புறதுன்னு சொல்லல. நீங்க பைபிள நம்பலன்னா பைபிள் சொல்லக்கூடிய இயேசு நம்பல, சிம்பிள். பைபிள்ல இருக்கிறதுல நாங்க குர்ஆனோட ஒத்து போறத நம்புவோம். சரி, அப்ப குர்ஆன் இது எங்க ஒத்து போகுது? இது ஒத்து போகல தானே? இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகள் எதுவுமே ஒத்து போகல தானே? இல்ல, இயேசு கிறிஸ்து அத ஒத்து போகலன்னா அது இயேசு போதிக்கலன்னு அர்த்தம். அப்படின்னு யாரு சொன்னது? ஏங்க, குர்ஆனுக்கு ஒத்து போறேன்னா இறைத்தூதர் குர்ஆனுக்கு ஒத்து போற மாதிரி தாங்க போதிப்பாரு. என்னன்னா எப்படி பார்க்கப்படுதுன்னா, நாங்க பைபிள்ல உள்ள இயேசு கிறிஸ்துவ நம்புறோம். ஆனா அது இயேசு சொன்னது மாதிரி நாங்க நம்ப மாட்டோம். குர்ஆன்ல இருக்கிற மாதிரி நம்ப. இதான் நானும் சொன்னேன். நீங்க தப்பா பைபிள போதிக்கிறீங்க. நீங்க என்ன சொல்றீங்க கேட்டா ஒட்டுமொத்தமா என்ன சொல்லுவீங்கன்னா, ஆமா நான் இயேசு நம்புறேன்னு சொல்லுவீங்க. இல்லங்க, பைபிள் படி இயேசு மரணிச்சாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பைபிளுக்கு முரணான ஒரு வாதம் அது. அத விவாதத்துல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அது என்ன நம்பிக்கை? அதுல உங்களுக்கு என்ன? ஒரு நிமிஷம். இல்ல நான் இப்ப மரணத்தை எடுக்கல. அவர் சிலுவையில் அறையப்பட்ட பிறகு பேசின சப்ஜெக்ட் இருக்குது, அல்லது அவர் சிலுவையில் அறையப்படுவார்னு சொன்ன சப்ஜெக்ட் இருக்குது. அதுவே நீங்க நம்பல. அப்படி நம்பாத போது காரணம் என்ன சொல்றீங்க? பைபிள்ல இந்த பைபிள எதுக்கு நம்பணும்னு அடுத்து நீங்க கேக்குறீங்க. அப்படின்னா பைபிள் ஒட்டு மொத்தமா தப்புன்னு நீங்க சொல்றதாட்ட அர்த்தம். கரெக்டா இல்லையா? இல்ல, பைபிள்ல குர்ஆனோட ஒத்து போறதுகள் பாத்தீங்கன்னா நம்பலாம், முரண்படுறத நிராகரிச்சிடலாம். இல்ல, குர்ஆன் எப்படிங்க அளவுகோல் ஆகும்? பைபிளுக்கு எப்படி குர்ஆன் அளவுகோல் ஆகும்? எனக்கு குர்ஆன் தானங்க அளவுகோல்.
அப்ப நீங்க அப்படி சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. அப்ப நீங்க பைபிள் சொல்லக்கூடிய இயேசுவை நீங்க நம்பலன்னு ஒத்துக்கோங்க. ஏன்னா பைபிள் சொல்லக்கூடியது வேற, குரான் சொல்லக்கூடியது வேற. நீங்க பைபிள் இல்லங்க சொல்லக்கூடிய இயேசுவை நம்புவேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி இல்லங்க எங்களுடைய இல்லங்க பைபிளை வந்து பொய் ஒரு சொல்லிக்க தெரியாது. இல்லைங்க, உலகத்துல ஒரு இயேசு தான் இருந்தாரு, மரியாளுடைய மகன். ஆமா, ரைட். ஆனா குரான் ஒரு அந்த இயேசுவை சொல்லலையே. ஏங்க அப்ப 2 இயேசு இருந்தாரு அப்ப? இல்ல, குரான் தப்பா பேசுது இயேசு குறிச்சு. ஏன் வேற ஏதோ ஒரு இயேசு, குர்ஆன் ஈசா குறிச்சு பேசுது. இல்லங்க. அப்ப அப்ப மரியமுக்கு 2 மரியம் இயேசு என்ற குழந்தையை அதெல்லாம் பெற்ற வேற. 2 ஏன் பேர் குரான் இருக்கிறாங்க. குரான் பேசக்கூடியது வேற ஏதோ மரியம், வேற ஏதோ ஈசா. அதை எதுக்கு எங்களோட வந்து கனெக்ட் பண்ணிட்டு தப்பா பேசிட்டு இருக்கீங்க? இல்லங்க, குர்ஆன் பேசுறது வந்து வேற வேற நபர்கள்னா அப்ப 2 பேர் இருந்தாங்களா அப்ப? குரான் தப்பா பேசுதுங்க. தப்பா பேசணுமே, இல்லாத விஷயத்தையும் கூட பேசியிருக்கலாம் இல்லையா? பார்த்தீங்களா சகோதரர்கள், இவருடைய நிலைப்பாடு எப்படியெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை. அதாவது முதல்ல அவர் என்ன சொன்னார், பைபிளை வந்து நான் 100% ஆய்வு செய்து பார்த்தேன், அதில் குரானுக்கு முரணாக இயேசுவினுடைய போதனைகள் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு முதலாவது அவர் சொன்னார். இப்போ அதன் பிறகு நான் என்ன பண்ணுறேன், நேருக்கு நேர் நிறுத்தி கேட்குறேன். என்ன கேட்குறேன், இது இயேசு வந்து பைபிளில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நான் வந்து சிலுவையில் அறையப்படுவேன், 3ஆம் நாளில் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படின்ட்டு நான் கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார், நான் எதற்கு பைபிளை நம்பணும் அப்படின்னு நிலைப்பாடு மாறுது. அப்போது இவருடைய உள் மனதில் பைபிளை இவர் என்ன செய்கிறார், நம்பவில்லை. நம்பாமலேயே பைபிளை நம்பவில்லைன்னா பைபிள் சொல்லக்கூடிய இயேசுவை இவர் நம்பலேருந்து மிக தெளிவாக இங்கே நாம் பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் என்ன சொல்கிறார், பைபிளில் வந்து பைபிளில் வந்து தவறாக போதித்திருக்கலாம் இல்லையா, பைபிளில் உள்ள இயேசு வந்து தவறாக போதிக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா, தவறாக எழுதியிருக்கலாம், பைபிளில் இயேசு வந்து தவறாக எழுதியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு இவர் சொல்கிறார். அப்போது முதல்ல வந்து நான் ஆய்வு செய்த போது குரானுக்கு முரணாக பைபிளில் எதுவுமே இல்லை, அல்லது பைபிளுக்கு முரணாக குரானில் எதுவுமே இல்லைன்னு சொன்னது எவ்வளோ பெரிய போய். இப்போ இவருடைய உள் மனதில் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன இருக்கிறது, பைபிளை நான் நம்பவில்லை, பைபிள் சொல்லக்கூடிய இயேசு வந்து தவறாக இருக்கிறார் அப்படிங்கிறத இவருடைய உள்மனதில் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இவர் வெளிப்படையாக பேசும்பொழுது, கிறிஸ்தவர்களிடத்தில் அவர் பேசும்பொழுது என்ன பேசுகிறார், இல்லை நான் பைபிளோட இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி என்று சொல்லிட்டு பொய்யான பிரச்சாரத்தை பேசுகிறார். அதாவது இதுதான் பைபிளில் நம்ம பார்க்குறோம். இயேசு முன்குறித்து சொன்னது போல ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்களைப் போல உங்களிடத்தில் வருவார்கள், நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். மூன்றாவது அவருடைய நிலைப்பாடு எப்படி மாறுகிறது அப்படின்னா, எங்களுக்கு இஸ்லாமியர்களாகி எங்களுக்கு வந்து குரான் தான் அளவுகோல், நான் குரானை வைத்து தான் நான் பைபிளை வந்து அளந்து பார்ப்பேன் அப்படிங்கிறதாக அவர் சொல்கிறார். அப்போ இதிலிருந்து நம்ம புரியக்கூடிய விஷயம் என்ன, கிறிஸ்துவுக்கு பின் இயேசுவனுடைய சீசர்கள் வந்து எங்களுக்கு இயேசுக்கு பிறகு இயேசுவனுடைய சீசர்கள் எங்களுக்கு எழுதி கொடுத்த பிறகு, ஒப்புவித்து கொடுத்த பிறகு 600 வருடங்கள் தாண்டி வந்ததான ஒரு குரான். அதாவது முகமது என்கிற நபர் வந்து குரான் என்கிற புத்தகத்தை தயாரிக்கிறார் அல்லது அவர் எழுதுகிறார். அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஈசா, அந்த ஈசாவை நான் எப்படி அளந்து கொள்வேன், குரான் அடிப்படையில் நான் இந்த பைபிளை வந்து அளந்து பார்ப்பேன், இயேசுவை வந்து அளந்து பார்ப்பேன், அப்போ நான் முரணாக இருக்கக்கூடிய விஷயங்களை நிராகரிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஏற்கனவே நீங்கள் என்ன சொன்னீங்க, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இயேசுவை வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதற்கு முரணாக குரானுக்கு முரணாக எதுவுமே இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ நீங்கள் எப்படி நிறம் மாறுது, உங்களுடைய நிறம் எப்படி மாறுகிறது, பைபிள் வந்து நான் ஏற்றுக்கொள்ளலை, பைபிளோட இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளலை, அதாவது இயேசு வந்து தப்பாக எழுதியிருக்கிறது. இப்படி தான் இவர்கள் வந்து நிறம் மாறக்கூடிய விஷயத்தை நாம் மிக தெளிவாக பார்த்தோம். இவர்கள் ஏன் இப்படி நிறம் மாறுகிறார்கள், இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்களுடைய உள்நோக்கம் என்னவென்று கேட்டால், குரானில் மெதுவாக முதல்ல என்ன சொல்லுவாங்க, பைபிளோட இயேசு கிறிஸ்து நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக எங்கே கொண்டு வராங்க, குரானை அளவுகளாட்டி இவங்க வைக்கிறாங்க. இதனுடைய உள்நோக்கம் என்ன, எப்படியாவது குரானில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஈசாவை பைபிளுக்குள்ளே திருகி ஏற்ற வேண்டும், ஏற்றிவிட்டு பைபிளில் வந்து ஈசாவை குறித்து பேசுகிறது, பைபிளை அடுத்து தப்பாக போதிக்கிறது அப்படி நிறம் மாறுவாங்க இவங்க. அப்படி பேசி வஞ்சிக்கிற உபதேசத்தை புகுத்துக்கும்படிக்கு தான், அல்லது கிறிஸ்தவர்களை குழப்பி விடும்படிக்கு தான், கிறிஸ்தவர்களை கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை விட்டு வழிவிலக செய்யும்படிக்கு தான் இவர்கள் இவ்வாறாக போதிக்கிறார்கள். இப்படிப்பட்ட போதனைகளுக்கு, நாம் வஞ்சிக்கிற உபதேசங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது இந்த வீடியோவினுடைய நோக்கமாகும். காரணம், அப்போஸ்தலனாகிய யோவான் 2 யோவான் 1:9 அது யோவான் நமக்கு என்ன சொல்லி உபதேசித்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கக்கூடிய எவனும் தேவனுடைய
தேவன் அல்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு நமக்கு மிக தெளிவாக போதித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் ஆதியில் கேள்விப்பட்டது உங்களுக்கு நிலைத்திருக்க கடவுது அப்படின்ட்டு அவர்கள் போதித்திருக்கிறார்கள். அப்போது நம்ம பின்னாட்களில் வரக்கூடிய இந்த வஞ்சனையான இந்த உபதேசங்களுக்கு நாம் இது செவி கொடுக்கக்கூடாது, அவைகளை நாம் நிராகரிக்க வேண்டும் என்பதே இந்த வீடியோனுடைய முக்கிய நோக்கமாகும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி நிறைய பேர் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன இப்படி, அதாவது ஐ ஆம் ஃபாலோ ஜீசஸ், நான் இயேசுவை பின்பற்றுகிறேன், நான் இயேசுவை பைபிள் சொல்லக்கூடிய இயேசுவை நேசிக்கிறேன், நாங்கள் தான் உண்மையாக பைபிள் சொல்லக்கூடிய இயேசுவை பின்பற்றுகிறோம் அப்படிலாம் சொல்லி பேசுவாங்க. நீங்கள் நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இவங்களோட உள்நோக்கம் பைபிளில் சொல்லக்கூடிய இயேசு தவறானவர். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அவர்கிட்ட மேற்கோள் காட்டின அதே உதாரணம் தான். குர்ஆன் என்ன சொல்லுகிறது, 4ஆம் அதிகாரம் 157ஆம் வசனம் என்ன சொல்கிறது, ஈசா நபி அவர்கள் சிலையில் அறையப்படவும் இல்லை, அவர் கொல்லப்படவும் இல்லை, அவருக்கு பதிலாக வேறொருவர் ஒப்பாக்கப்பட்டார், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் பைபிளில் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனை என்னது? இயேசு கிறிஸ்து என்ன உபதேசித்திருக்கிறார்? நாம் எருசலேமுக்கு போவோம், அங்கே வேதபாரகராலும் மூப்பர்களாலும் பிரதான ஆசிரியர்களாலும் பல பாடுகள் பட்டு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து 3ஆம் நாள் எழும்புவேன் அப்படின்ட்டு மிக தெளிவாக போதித்திருக்கிறார். அப்போ பைபிளில் சொல்லக்கூடிய இயேசு வேற, குர்ஆன் சொல்லக்கூடிய ஈசான்ங்கிறது வேற யாரோ குறித்து பேசுது. சரியா? அப்போ இது இவர்களுக்கு தெரிந்து கொண்டு தான் இப்படி ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள் மாதிரி வருவார்கள் அப்படிங்கிறதான விஷயத்தை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டதான போதனைகளுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நான் திரும்ப இந்த வீடியோவின் மூலம் சொல்லிக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.